அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஜீப்ரா அப்படிங்கிற பேன் இந்தியா மூவி, பேன் இந்தியா படம். இது வந்து கன்னடம், தெலுங்கு இந்த ஆர்டிஸ்டுகள் தான் நிரம்பி இருக்காங்க. நம்மூர் நட்சத்திரங்களும் இருக்கிறாங்க. ஆனா இந்த படம் எப்படி தெரியுமா இருக்குது? இந்த படம்லாம் வந்து நம்ம உள்ளத்தை விட்டு இப்போதைக்கு நீங்காதுங்க. சும்மா நம்ம ஊர்லேயும் நாங்களும் படம் எடுத்தோம் அப்படின்னு சும்மா காட்டு கத்தல் கத்திக்கிட்டு எடுக்கிறவங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு படம் வந்திருக்குது பாருங்க. ஓ, என்ன எப்படியா யோசிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இயக்குனரும் ஒரு வங்கியில் வேலை பார்த்தாராம். வங்கி அதிகாரிகள் நினைச்சா இந்த நம்ம பேங்க்குக்கெல்லாம் போனோம்னா நம்மள்ட்ட ஒன்றுத்துக்கும் இந்த டாக்குமெண்ட் கைது போட, அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு வா, ஆதார் கார்டை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, KYC என்னென்னமோ. ஆனா ஒரு வங்கியில வேலை பார்க்குறவங்க சிலர் நினைத்தால் அந்த வங்கியில என்னெல்லாம் பண்ண முடியும், அந்த வங்கியில எதற்கு எந்தெந்த மாதிரி லாக்கர், என்ன மாதிரி பணம் அப்படிங்கிற டீட்டெயில் பேசியிருக்குது இந்த படம். அதுல பணத்தை வந்து ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிக்கிற வங்கி அதிகாரி எப்படி உள்ளேருந்து எடுத்துட்டு போய் அதை திருப்பி கொண்டு வந்து வைக்கிறாரு, இல்லைன்னா வேலை போயிடும் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் அவரை மிரட்டுற ஒரு கேரக்டர். ரெண்டு பேருமே யூத்து, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற கேரக்டர்கள். இந்த பக்கம் இந்த வங்கிக்குள்ளாரே ஒரு நண்பன், ஒரு காதலி, பிரியா பவானி சங்கர் தான் அவங்க. நான் மற்றவங்க பேர்லாம் சொல்றேன். இது இல்லாம சுனில், நம்ம ஜெயிலர்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, சுனில் தமன்னா கூட ஆடி தெலுங்கு நடிகர், அவர் இல்லாம இன்னும் பலர் இந்த படத்துல வந்து இருக்கிறாங்க. இது வந்து ஹீரோ, மெயின் ஹீரோ வந்து சத்யதேவ் அண்ட் தாலி தனஞ்சயா. இதுல ஒருத்தர் வந்து சத்யதேவ் வந்து தெலுங்குலான்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய நாயகர். இந்த பக்கம் தாலி தனஞ்சயா, அவர் கன்னடமோ தெலுங்குல, ரெண்டு பேரும் ரெண்டு மொழியிலையும் பெரிய பெரிய வளரும் நடிகர்கள். இன்னொருத்தர் நம்ம ஊர் சத்யராஜுங்க, அவரு தாங்க பாபாங்கிற கேரக்டர்ல பூந்து விளையாடி இருக்கிறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா இங்க உட்காந்துட்டு மும்பைல இருக்கிற ஷேர் மார்க்கெட்டை. இந்த படம் இன்னொரு விஷயம், இப்ப சமீபமா வந்த லக்கி பாஸ்கரோட கதையும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அதே பேங்க் ஊழியர்கள் பண்ற திருட்டுத்தனம். ஆனா அது வேற ஸ்டைலு. இது ஒரு கதையே எடுத்தாலும் ரெண்டு விதமா இந்த படம் வேற இருக்குது. நீ வந்து அந்த நாட்டு மட்டும்தான் அங்க அதே 100 கோடி இதெல்லாம் வரும். ஆனா இங்க சீன் பில்டப் பண்ண அதே ரேஸ், மணி லாண்டரிங், இன்னும் ஹவாலா எல்லாமே உண்டு இந்த படத்துலயும். நான் அதை சொல்லியிருக்கிற விதம், அங்க கேஷா டீல் பண்ணுவாங்க, இங்க செக்கு டிராஃப்ட்ல டீல் பண்றது, கடைசியா தான் கேஷ். மிராக்குங்க. அது இல்லாம இடையில ஒரு பசுலாம் படத்துல வரும், அது பணத்தை தின்னுடும். இவனுங்க தவிக்கிற தவிப்பு, ஐயோ பாராட்டிட்டே போலாம். என்ன கதை அதுதான். ஒருத்தன் பெரிய லெவல்ல 800 கோடி 900 கோடிக்கு அம்பானி அதானி மாதிரி ஒரு வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஷிப்பிங் கம்பெனியை வித்துட்டு இங்க உள்ள ஒரு ஃபிளைட், அதாவது விமான நிறுவனத்தை வாங்கணும். அது ரெண்டு பேருக்கு வர போட்டி. ரெண்டு பேரும் ஒருத்தர் பினாமியா வரான், அவர் தான் சுனில் கேரக்டர். இன்னொருத்தர் லீகலா தன்னுடைய இதை ஆக்கிக்கணும்னு பாக்குறாரு. அந்த 800 கோடி ரூபா 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த விமான நிறுவனத்தை. இதுக்காக இங்க இருந்து அவங்க வந்து லிபியாவிலேயே இங்கேயே இருக்கிற அந்த கப்பலை பிளாக் பண்றது, இதெல்லாம் இருக்கு பாருங்க. அது இல்லாம இவன் எப்படி அந்த டானா அப்படிங்கிறது ஒரு பக்கம். இந்த பக்கம் பேங்க்ல ஒரு அப்பாவை பிடிச்சி வச்சுட்டு மிரட்டி அந்த 5 கோடி ரூபா இன்னைக்கு நைட்டுக்குள்ள வரணும், 5 கோடி ரூபா 5 நிமிஷத்துல ரெடி பண்ண முடியும், எனக்கு அந்த மணி வேணாம், பேங்க் வழியா வெளியில போச்சுல அந்த மணி தான் வேணும்னு அந்த பெரிய மனுஷனோட பினாமி சுனில் சொல்றதுனால அந்த காசுக்காக அவனுக்கு ஒரு டைம் கொடுத்து 4 நாள் கொடுத்து பண்ற. அப்புறம் அதுல ஒரு குழந்தை, இந்த தாதாவா இருக்கிறவரோட குழந்தை, அவர்கிட்ட இந்த ஹீரோ சொல்லுவாப்புல, உங்க அப்பா ஒரு டீச்சர் வந்து ஒரு மாணவனுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தா 2 நாள் கழிச்சுன்னா 2 நாள் கழிச்சு தானே கேட்கணும், இடையிலேயே கேட்டா எப்படி அவன் ஹோம்ஒர்க்கை முடிச்சிருப்பான். அது மாதிரி ஒருத்தர் வந்து உங்க டாடு வந்து எனக்கு 4 நாள் டைம் கொடுத்துட்டு 2 நாள்ல கேட்கறாங்க, பையன் வந்து நியாயம். அந்த அந்த டான் கேரக்டர் வந்து புள்ள மேல அப்படி உயிரை வச்சிருப்பாங்க. அதை பாக்குறப்ப வேற லெவல்ல சீன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு யூத் இயக்குநர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பாருங்க, கார்த்திக் நம்ம பேர் இருக்கிறதுனால என்ன தெரியல, வேற லெவல்ல யோசிச்சிருக்கிறாரு. இவர் ஏற்கனவே சில படங்களும் தெலுங்குலையும் சரி தமிழ்லையும் பண்ணிருக்கிறாரு. ஆனா இந்த படம் இவருக்கு பேர் சொல்றபடி ஜீப்ரா அப்படின்னா வேற ஒண்ணுல, ஒருத்தன் ஒயிட் நல்ல எண்ணத்துல நல்ல பேங்க்ல வேலை பார்க்குறவன், இன்னொருத்தன் பிளாக். ஜீப்ரால அந்த வரி குதிரை ரெண்டு பக்கமும். இது இல்லாமல் அவங்க ரேஸ்ல வந்து போட்டு எடுக்கிற பணம், அது இல்லாம
இங்கேருந்து பங்கு சந்தையில் எடுக்கிறது, பேங்க்ல உள்ள அமௌண்ட் எடுத்துட்டு வந்து அதை பங்கு சந்தைக்கு கொண்டு போய் ஒருத்தரை நம்பி பாபா. அந்த படத்துல பாத்தீங்கன்னா இதே மணி லாண்டரிங்லாம் இருக்கும், ஆனால் அது வேற மாதிரி இருக்கும். இதுல வேற மாதிரி பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல இதுல நடிச்சிருக்கிற அந்த சத்யதேவ் ஆகட்டும், டாலி தனஞ்சய் ஆகட்டும், சத்யராஜ் ஆகட்டும், சத்யராஜ்லாம் பின்னி படுத்துட்டு இருக்கிறாரு. அவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நடிப்புல அவர் தமிழா அதுல எல்லாம் அவர் முன்ன பின்ன இருக்கலாம் பேச்சுல, ஆனா நடிப்புல அவரை என்னைக்குமே குறை சொல்ல முடியாது. அப்படி ஒரு நடிகர். பிரியா பவானி சங்கர் வேற லெவல்ல தன் காதெல்லாம் வங்கிக்குள்ளார கொள்ளையடிக்க போறான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவரும் வங்கி அதிகாரி தான். அவர் பண்றது இது இல்லாம இந்த ஹீரோவுக்கு எதிராக ஒரு பெண்மணி ஹீரோயின் தோத்துருவாங்க. பிரியா பவானி சங்கர் அரேபிய குதிரம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அம்மனியா இறக்கி இருக்கிறாங்க. சுனில் வர்மா ஆகட்டும், சத்யா அக்காலா ஆகட்டும், ஜெனிஃபர் பிகாட்னிட்டா ஆகட்டும், இவங்க எல்லாருமே வேற லெவலில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் டோட்டலி ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல இந்த படங்க. இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் நம்மள அடுத்து என்ன அப்படின்னு நம்மள அந்த பெப்பிலே வச்சிருந்தது. உண்மையாவே ஜீப்ரா மாதிரி படங்கள்ல மொழி, இனம், மதம் இந்த பேதம்லாம் பார்க்காம நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் ஓட வைக்கணும், வேற லெவல்ல வெற்றி பெற வைக்கணும். ஈஸ்வர் கார்த்திக்கு வெற்றியை தரணும். இந்த படத்தை ஓல்ட் டவுன் பிக்சர்ஸ், பத்மஜா பிலிம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு 2 நிறுவனங்கள் இணைந்து தயாரிச்சிருக்குது. SN ரெட்டி, பாலசுந்தரம், தினேஷ் சுந்தரம்னு 3 தயாரிப்பாளர்கள். அதாவது 2 தயாரிப்பாளர் தான், ஒருத்தர் அப்பாவும் பிள்ளையும். அதே மாதிரி இதுல அடிஷனல் ஸ்கிரீன் பிளே பண்ண யுவா, டயலாக்ஸ் இங்க தமிழ்ல யாருன்னு தெரியல, மொத்த படத்துல மீரா அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குது. சத்யா பொன்மார் அவர் தான் அந்த படத்துக்கு ஒளிப்பதிவுன்னா இதாங்க அப்படி இருக்குது. மியூசிக் கம்போசர் ரவி பசரோ, இவர் தான் KGFல இருந்து நிறைய படங்களுக்கு, இந்த பேன் இந்தியா படங்களுக்கு எல்லாம் மியூசிக் போடுறவர். வேற லெவல் அடிச்சு தூக்கி இருக்கிறாரு. அனில் கிரிஷோட படத்து உப்பும் பக்கவா இருக்குது. மொத்தத்துல ஜீப்ரா நம்மளை திரும்பி வா அப்படின்னு அழைக்கிற லெவல்ல இருக்குது. முடிஞ்சா பார்த்துருங்க இந்த படத்தை. இந்த மாதிரி படங்களை அப்படி ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது, ஆனா வாழ்றவனை பார்த்து ஒரு சந்தோஷமாக படுவோமே. நன்றி, வணக்கம்.